Yes guys, it's official. social மீடியாவே blast பண்ணிட்டாரு நம்மளோட டெவால்ட் பிரேவிஸ். எஸ் இப்போ சிஎஸ்கே பார்த்தோன்னா அஃபிஷியலாக குர்ஜப்னீத் சிங் நம்மளோட அன்கேப்ட் இந்தியன் பேசரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தோன்னா டெவால்ட் பிரேவிஸை சைன் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரோ சைன் பண்ணியிருக்காங்க? இந்தியன் பிளேயருக்கு எப்படி ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் சைன் பண்ணுவாங்க? அண்ட் யார் இந்த டெவால்ட் பிரேவிஸ் அப்படிங்கிறத பற்றியுமே இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பேபி ஏபிக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ஒரு பிளெயின் எல்லோ பிக்சரை பார்த்தீங்கன்னா 2 hours பிஃபோர் த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து போட்டிருப்பாரு. அண்ட் ஃபேன்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஓகே, சிஎஸ்கே வந்து டெவால்ட் பிரேவிஸ் சைன் பண்ணிட்டாங்க. யாருக்கு பதிலாக சைன் பண்ணியிருக்காங்க அதுதான் கொஸ்டினாக இருந்துச்சு. பிகாஸ் குர்ஜப்னீத் சிங் வந்து எஸ் இன்ஜுரின்னு தான் கேள்விப்பட்டிருந்தோம். பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரும் சைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் டெவால்ட் பிரேவிஸ் சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கேயோட ஸ்குவாட்ல இப்போ வரைக்குமே 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. நேத்தன் எல்லிஸ், நூர் அகமது, பத்திரனா, சாம் கரன், ஜேமி ஓவர்டன், ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே. ஸோ இவங்களாம் தான் நம்ம ஸ்குவாட்ல இப்போ வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கேக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வேக்கன்ட்ல இருந்துச்சு. ஏதாவது ஒரு பவர் ஹிட்டரை வந்து ஆக்ஷன்லேயே பிக் பண்ணிருக்கலாமேப்பா அப்படின்னு நிறைய ஃபேன்ஸோட கருத்தா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா வந்து ருத்ராஜ் கைக்கோட ரீப்ளேஸ்மெண்டா கூட ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை கொண்டு வரலாமே, கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் இல்ல டெவால்ட் பிரேவிஸ் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சிஎஸ்கே அன்எக்ஸ்பெக்டடா குர்ஜப்னீத் சிங்கோட ரீப்ளேஸ்மெண்டா இப்போ டெவால்ட் பிரேவிஸ் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பீடி ரிகவரி ஃபார் குர்ஜப்னீத் சிங். பட் இருந்தாலுமே நம்ம டெவால்ட் பிரேவிஸ் வந்ததுல எல்லா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்க்க முடியறது. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் வந்து சிஎஸ்கே டீம் கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அதை நம்ம எல்லாருக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் டெவால்ட் பிரேவிஸ் பத்தி பார்த்தோம்னா வயசு வரை 21 ஆகுது. சவுத் ஆப்பிரிக்காக 2023 தான் அவரோட T20 டெபியூ வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் இவர் இப்போ எவ்வளவு தொகைக்கு சிஎஸ்கே ஜாயின் பண்ணியிருக்காரு அதுவுமே நிறைய பேர் கொஸ்டினா இருக்கும் இல்லையா? எஸ், இவர் பார்த்தோம்னா மோஸ்ட்லி 75 lakhs அவரோட பேஸ் பிரைஸ்க்கு தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு சிஎஸ்கே. ஒரு மேபி குர்ஜப்னீத் 2.2 crores கொடுத்து ஆக்ஷன்ல பிக் பண்ணிருந்தோம். அந்த தொகை கூட வந்து நம்ம டெவால்ட் பிரேவிஸ்க்கு கொடுத்திருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எக்ஸாக்ட்டா என்னன்னு தெரியல. எனிவே இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் என்னதான் அதிகமா இல்லைனாலும் சீரியஸான ஒரு டேலண்ட் கைஸ். எம்ஐக்காக வந்து எம்ஐ கேப்டவுன்ல ப்ளே பண்ணியிருக்காரு, மும்பை நியூயார்க்ல ப்ளே பண்ணியிருக்காரு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி மும்பை ரிலேட்டட் பிரான்ச்சைசிஸ்ல வந்து இவர் அதிகமாக பார்ட்டா இருந்திருக்காரு. அண்ட் எம்ஐக்காக வந்து 10 மேட்சஸ் கிட்டத்தட்ட வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. டெவால்ட் பிரேவிஸ் பார்த்தோன்னா 81 T20s ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 1787 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தா 162. ஓகேங்களா? ஸோ T20ல 162 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அண்ட் இவர் பார்த்தோன்னா ஏன் இவர் பேபி ஏபின்னு கூப்பிடுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இவருமே பார்த்தீங்கன்னா செமையா வந்து ஆல் ஓவர் த கிரவுண்ட் ப்ளே பண்ணுவார். இவரோட நோ லுக் ஷாட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எம்ஐக்காக ஒரு சீசன் கூட அந்த மாதிரி ப்ளே பண்ணிடுவார். ஒரு ஸ்பின்னருக்கு எதிராக தான் ஐ திங்க் அந்த ஷாட்டை வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ எஸ்கே சீரியஸாக வந்து இந்த பிக்கை நம்ம அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லி ஆனோம். சிஎஸ்கே வந்து ஒரு செமையான ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஃபைனலி வந்து ஒரு யங்ஸ்டர், அதாவது ஒரு ஓவர்சீஸ் யங்ஸ்டர் மேலே நம்பிக்கையை வச்சு பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து எப்போ ஜாயின் பண்ணுவார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளி வந்து நம்ம இப்போ எம்ஐக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிற மேட்சுக்கு அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மேட்ச் அவர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ப்ராப்ளி April 25 சிஎஸ்கே எஸ்ஆர்எக்ஸ் மேட்ச் வந்து இங்கே சேப்பாக்கில் நடக்க போகிறது. அந்த மேட்ச்சுக்கு டெவால்ட் பிரேவிஸ் வந்து பிளேயிங் 11 செலெக்ஷனுக்கு அவைலபிளாக இருப்பார். பட் ஜஸ்ட் இமேஜின் சிஎஸ்கே எம்ஏ மேட்ச் வாங்கடையில் நடக்கிறப்போ அந்த மேட்ச்சில் மட்டும் டெவால்ட் பிரேவிஸ் அவரோட டெபியூ வந்து சிஎஸ்கேக்காக பண்ணார்னா அவரோட ஃபார்மர் டீமுக்கு எதிராகவே அவர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் அது ஆக்சுவலி. பட் கைஸ் செமையாக இருக்க போகிறது. நம்ம டெவால்ட் பிரேவிஸோட சைனிங் வந்து சிஎஸ்கேக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இந்த சீசன், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பீஷியஸ் பாய்.